ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விரல் நுனியில் இன்றைக்கி தவா பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, நெய் சாதம் இது எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில், 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு நல்ல பொன்னிறம் ஆகிற வரை வதக்கிக்கோங்க. பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி முதல்லையே நெய்யில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்ல மெரூன் கலராக வந்த பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாகவே வதக்குங்க. வெங்காயம் நல்ல கலர் மாதிரி அந்த பொரிஞ்ச மாதிரி வந்தால் தான் டேஸ்ட் இதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளினா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும், அப்போ தான் வதங்க கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம அரைச்சி ஆட் பண்ணாதனால கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கின உடனே ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாத்த பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்த பொடியோட பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கருகல் ஸ்மெல் வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக வதக்கினா தான் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டைம் மூடி வச்சுருங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தேவையான அளவு உப்பு, காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீரில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்தே நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் மசாலாக்கு ஏற்ற உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்ல பன்னீரோட இந்த கிரேவி மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மல்லியில் போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியான தவா பன்னீர் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.